நூல்கோல் கூட்டு பண்ணுறதுக்கு 1/2 கிலோ நூல்கோல் எடுத்து அந்த தோலை சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே 2 கைப்பிடி பாசிப்பருப்பு, அதாவது மூங் தால், அதை ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 1 1/4லேருந்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த குக்கரில் வச்சு 4 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து அந்த தண்ணியை வடிகட்டினதுக்கப்புறம் இப்படி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை ஊற்றி அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அதில் கடுகு 1 ஸ்பூன், அது நல்லா பொரியட்டும். அதுக்கு மேலே உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், காஞ்ச மிளகா 1, அரை ஸ்பூன் பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மிளகாய், இஞ்சி கொஞ்சமாக வாசனைக்காக போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுறேன். இதை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா இந்த நூல்கோல் அதை இதை நல்லா நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்டுருங்க. கலரி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு 1 ஸ்பூனோ 1.5 ஸ்பூனோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுண்டு அது நல்லா கலரி விடணும். கூட்டு எப்போ கொஞ்சம் திக்காகணும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி வேணும்னு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள். அதுக்கு மேலே நீங்கள் கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை வாசனைக்கு சேர்த்துக்கலாம். கடைசியில் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் நெய்யை ஊற்றிட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் இருந்தாலே போதும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இப்போ உங்களுக்கு மிகவும் சுவையான நூல்கோல் கூட்டு ரெடி.